ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். இப்போ நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அனுகிரகம் பெற ஒரு சோஸ்திரம் சொல்கிறேன். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய நமஹா, ஓம் ஸ்ரீ வாயுபுத்ரா நமஹா, ஓம் ஸ்ரீ ராமதூதாய நமஹா. ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். அசாத்திய சாதக சுவாமியின் அசாத்தியம் தவ கிம் வத, ராம் தூதோ கிருபா சிந்தோ மத் காரியம் சாதிய பிரபோ. இதுக்கு என்ன விளக்கம்னா, யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ராம தூதனே, கருணை கடலே பிரபோ, என்னுடைய காரியங்களிலெல்லாம் சாதித்து தருவீராக. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி ஆரூருக்காக ஏங்கி அஞ்சிலே ஒன்று வைத்து அவன் எம்மை அடித்து காப்பான். ராம் 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 ராம். நீங்கள் எல்லோரும் ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. எனக்கு சரியாக தெரியல, விஷ்ணு அவதாரத்தில் 7வது அவதாரம் ராமர் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. கொஞ்சம் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டால் யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு சில ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சும். ஒரு அவதாரம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது 7வது அவதாரம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் எது கரெக்டுன்னு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ராமநவமி, அதனால் உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிருக்கேன். நம்ம சிம்பிளாக தான் நான் கும்பிட்ருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிட்ருக்கோம். அதாவது விஷ்ணு அவதாரத்தில் 7வது அவதாரம் தான் ராமர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பெரியவங்க நான் சொன்னாங்க. அதேமாரி புக்குலேயும் அந்த ராமாயணம் புக்கெல்லாம் இருக்குல்ல, அதுலேயும் போட்டிருக்கு. மகாபாரதம் ராமாயணம் புக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ராமரோட இது எல்லாமே போட்டிருக்கு. ஸ்டோரி எல்லாமே போட்டிருக்கு. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ராமரோட அவதாரங்கள் என்னென்ன அவதாரம், அந்த முதல் அவதாரத்துலேருந்து என்னென்ன அவதாரம், அதெல்லாம் ஒன்று ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பெருமாளோடது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். அதே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஒன்று நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம். அதே மாதிரி தான் விஷ்ணுவோட அவதாரம் 7வது அவதாரம் தான் ராமர் அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் ஒரு புக்கில் படித்தவொடனே தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சேன்னு தான் சொன்னேன். நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நான் சோஸ்திரம்லாம் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஆஞ்சநேயர் இதை நல்லா கும்பிட்டுக்கோங்க. நாங்கள் ராமா சொன்னாவே ஆஞ்சநேயர் கீழே உட்காருவாராம். நம்ம ராமா 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 சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஓடி நம்ம பக்கத்தில் அப்படியே ஜிங்குன்னு உட்காந்துக்குவாராம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆஞ்சநேயர் கண்ணுக்கு தான் தெரியும், கடவுளோட கண்ணுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி யாரோ என்ன கூப்பிட்றாங்கன்னு. அதாவது ராமரை கூப்பிட்டாவே ஆஞ்சநேயரை கூப்பிட மாதிரியா, அந்த மாதிரினா அவர் ராமர் மேலே அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், அவ்வளோ ஒரு லவ்வு, அவ்வளோ ஒரு இது ஆஞ்சநேயருக்கு. அந்த நெஞ்சை பிளந்து காட்டும் போது அந்த ராமரும் அந்த சீதாவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ அஃபெக்ஷன், அவ்வளோ லவ்வு அந்த ராமருக்கு, ஆஞ்சநேயருக்கு. அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப அவர் ராமர் ராமரும் சீதாம்மாவும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆஞ்சநேயர் ரொம்ப அஃபெக்ஷன் ராமர் மேலே, ரொம்ப அஃபெக்ஷன் லவ். அதனால் ராமர் கூடவே வச்சுக்கிட்டாங்க. நீ ராமா சொன்னாமே நீ போய் அவங்களுக்கு நீ உதவி செய், அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ. என்ன சொன்னால் என்ன, உன்னை சொன்னால் என்ன, ரெண்டும் ஒன்று தான். நீ போய் ராமா சொல்கிறவங்கள போய் நீ பக்கத்தில் உட்காந்து நீ என்னென்ன அவங்களுக்கு சங்கடமோ அந்த சங்கடத்தை தீர்த்து வை, அது நியாயமாக இருக்கணும் அப்படி ராமர் சொல்லியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.